கும்பராசி வாக்கிய பிரகாரம் மாறப்போகுது சனி பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது, என்ன பலன்? கடன் நெருக்கடிகளிலிருந்து மீளுவீங்க. எதிர்பாராத பொருள் உதவி, பண உதவி கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க சார். ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராசியில ராகு இருக்கும் காலகட்டங்கள்ல இதற்கான வழிபாடு ராசியிலே ராகு இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்லு சாமி. வணக்கம் சாமி, கும்பராசிக்கு வாக்கிய பிரகாரம் மாறப்போகுது சனி பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது, என்ன பலனை தரப்போகுது? கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 5 வருஷமா 7.5 சனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குதுன்றத நம்ம கண் கூட பார்த்துருப்போம். ஸோ அதுலேயும் குறிப்பாக கடந்த 2.5 வருஷமா ஜென்ம சனியா கும்பராசி ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தது. 10ஆவதுக்கு போன ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து வாக்கியப்படி ராகு வந்து உட்கார்ந்தார் ராசியில. இந்த ராகு உட்கார்ந்ததுல இருந்தே எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் நமக்கு ஏதாவது சில மாற்றங்கள் வந்துடும் சொல்லி எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்ததுல கும்பராசிக்காரர்களும் ஒருத்தவங்க. ஏன்னா 7.5 சனி அடிச்சு அடின்றது சாதாரணமானது இல்லைங்க. அப்படிப்பட்ட பெரிய அதிர்வுகளையும் பெரிய மன உளைச்சல்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுத்த சனி விலக போறார். மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவர்களுக்கு பாத சனியாக சனி பகவான் வராரு. ராசியை விட்டு சனி போறதே ஒரு பெரிய நிம்மதி சார். ஏன்னா சந்திரன் தான் சார் ஒரு ஜாதகனுக்கு மனசை குறிக்கக்கூடியது. மனோகாரகன் சந்திரனுடைய இடத்துல இருந்து சனி விலகிறது மனசுக்கே ஒரு பெரிய தெளிவு வரும் சார். இந்த லாஸ்ட் 3 வருஷம் நீங்க கும்பராசி யாரை கேட்டிருந்தாலும் சரிதான் சார், மனப்பதட்ட நோய்க்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க சார். அப்படி இல்லைன்னா தன்னைத்தானே ஒரு மனநோயாளியாக வருத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களே தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத அழுத்தம், தேவையில்லாத யோசனைகள் சார். சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணியிருப்பாங்க சார். ஆனா அந்த வழிகள் எல்லாமே மாறப்போகுது சார். மனநோயாளி நீங்க சொல்றத வந்து தப்பா எடுத்துக்கூடாது. கும்பராசி உறவுகள் மனசுக்குள்ளே போட்டு புலங்கிறது, அதேதான் புலங்கிக்கிட்டே இருப்பாங்கன்பாங்கல்ல, அது அழகா சொன்னீங்க. அது மனநோயாளின்னு சொல்ற வார்த்தை என்பது மனதிற்குள்ளே நம்மை ஒரு தேவையில்லாத ஒரு தாட்டுக்குள்ளே போட்டு 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 பொடுங்கிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வழிகள் எல்லாமே இறைவனுடைய அருளோடு தீரும் சார். கும்பராசி 5 வருஷமா நம்ம யாரை கேட்டாலும் காசு பணம் வேணாங்க, எங்களுக்கு நிம்மதி இருந்தா போதும், நல்ல ஆயுள் இருந்தா போதும், ஆரோக்கியமா கடவுள் வச்சா போதும் தான் இந்த 5 வருஷமா புலம்பிட்டு இருந்தாங்க. சத்தியமா அதுக்குரிய ஒரு முதல் படி இந்த 7.5 சனியில அவங்களுக்கு ஜென்ம சனி விலகிறது நல்லது சார். பாத சனியா வராரு. பாத சனி கண்டிப்பா நிறைய மாற்றங்களை செய்யும் சார். எதிர்பார்த்திராத நிறைய விஷயங்கள், நிறைய திருப்பங்களை செய்வார். ஏன் பாத சனி இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காதுன்னா, குரு உச்சம் அடைஞ்சு நேரடியாக அந்த சனியை பார்க்க போறார் 9வது பார்வையா. குரு பார்வை சனியின் மீது படும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் சார். குறிப்பா குரு இப்போ 5ல இருக்காருங்க. 5ல குரு இருக்கிறது ரொம்பவே நல்ல விசேஷமான காலம் தான். கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா ஒரு மறுபிறப்பு, ஒரு மறு விடியல், ஒரு மறு மலர்ச்சி சார். இந்த பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புது தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், தெளிவா பல முடிவுகளை தெம்போடு செயல்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நல்ல கிளவர் சார் இவங்க. கும்பம் என்பது கோபுர கலசம். எல்லாருமே கையெடுத்து கும்புற அளவுக்கு வாழ்வாங்க. ஆனா எல்லாருக்கும் அருள் கொடுத்துட்டு இவங்க வெயிலே அதே இடத்துல நிற்பாங்க சார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கலசத்துல தண்ணி ஊத்துற மாதிரி இவர்கள் வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. அடுத்தவங்களுக்காகவே ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அந்த கோபுர கலசம் என்ன பண்ணுன்னா எல்லாருக்கும் நிழல் கொடுத்துட்டும் அது கடைசியில வெயிலே நின்றுச்சு. ஸோ இனிமேல் இவங்க தனக்காக வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த அருளை கடவுள் முருகப்பெருமான் இவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்க போறார். 5ல குரு இருந்து 6ல குரு மறையறாரேன்னு சொல்லி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பயம் இருக்கு சார். அதை நினைச்செல்லாம் கவலையப்பட வேணாம். 6ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் கும்பராசிக்கு அற்புதமான பார்வையா, முதல் பார்வையா உச்சம் பெற்ற குரு 10வது இடத்தை பார்க்கிறார் சார். ஸோ 10 குரு பார்க்கறது கும்பராசிக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய புகழ், புதிய பொறுப்பு வரும் சார். நிச்சயமா. ஏன்னா தனஸ்தான அதிபதி, லாபஸ்தான அதிபதி அவர் போய் 6ல மறைஞ்சிட்டாரு. தான் ஒரு கோபம், அவங்க பயந்துருவாங்க. அதுதான், அது பயப்படவே வேணாம் சார். உச்சமடைந்த குரு, குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு கண்டிப்பா நல்ல பலன்களை செய்வார். அந்த அடிப்படையில் 10வது வீடு செவ்வாவோட மனையை பார்க்கிறார். அப்ப கண்டிப்பா புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புகழ் எல்லாமும் தானா தேடி வரும் சார். அதே மாதிரி மெயினா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். தூரதேச பிரயாணங்களால் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் சார். அதே மாதிரி முக்கியமானது 2ஆம் இடமான வாக்கு, தனம், குடும்பம், கல்வி, பொருளாதாரத்தை பார்க்கிறார். பணத்தட்டுப்பாடு சனி ஆரம்பிச்சதுல இருந்தே எங்களுக்கு கையில 10 பைசா காசு இல்லாம இருந்துச்சு, நிறைய செலவு பண்ணிட்டே இருந்தோம், ஒரு சேவிங்ஸே இல்லாம போச்சு அப்படின்னு புலம்புனவங்களுக்கு எல்லாம் கை நிறைய பணம் வச்சு தேவைக்கு செலவு பண்ற அளவுக்கு ஆண்டவன் கொடுப்பான்.
நிச்சயமா கும்பம் தான் வந்து சீக்ரெட் சேவிங் பண்ணும். இப்ப அவங்ககிட்டே இல்லைங்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமா, நிறைய. ஆனா வெளியில பந்தாவா கொண்டு வந்துட்டாங்க சார். இந்த 5 வருஷம் அவங்க வாழ்ந்துட்டாங்க. அவங்க மனசாட்சிக்கு தான் சார் தெரியும் உள்ள இருக்கிறது துணி மூட்டையா பணம் மூட்டையான்னு. பார்க்குற எல்லாரும் அவங்களுக்கு என்ன குறை, அவளுக்கு என்ன குறை, அவனுக்கு என்ன குறைன்னு தான் இவங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனா தனஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் அடைஞ்சு பார்வை பார்க்கறதுன்றது கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றத்தை தரும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறவுகளை தொலைச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம்லாம் 100 மடங்கு கிடைக்கும். ஏன்னா நாகதோஷம் அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் ராசிக்கு 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருந்துச்சு சார். நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பிரிவு, கருத்து வேறுபாடெல்லாம் வந்துச்சு. அந்த சிக்கல்கள்லாம் கடவுள் அருளோடு உங்களுக்கு சரியாகும் சார். அதே மாதிரி அந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல பணம் நிறைய பேர் கொடுத்துட்டு லாக் ஆகி ஏமாந்துருப்பாங்க சார். கடந்த காலத்துல நல்லதுக்காக பணம் கொடுத்தோம், ஒரு வேலைக்கு பணம் கட்டினேன், அல்லது ஒரு விஷயத்துக்காக பணம் கொடுத்தோம், அல்லது தெரிஞ்சவங்கன்னு பணம் கொடுத்தேன், வராம இருந்துச்சுன்னு நினைச்ச பணம்லாம் தானாக வரும். வார்த்தைகளுக்கு பலம் கிடைக்கும். வாக்குக்கு ஒரு பெரிய வன்மை ஏற்பட்டு இறைவனுடைய அருளோடு அவங்க வார்த்தையெல்லாம் மதிச்சு, நீங்க நேத்திக்கு விமர்சனம் பண்ணவங்கலாம் நீங்க மேடை ஏறி பேசுங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க சார். ரொம்ப உண்மையா பழகினாங்க, உண்மையா பேசினாங்க, உண்மையா இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு மனசு சின்ன ஒரு மனஸ்தாபத்துல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு, அது ஃப்ரெண்டா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அப்படி உங்களை விட்டு விலகி போனவர்கள் உங்களை தேடி வருவாங்க. குறிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல 5வது இடத்துல குரு இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நிறைய இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும். வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு நிறைவேறும். ரொம்ப நாளா வண்டி வாங்கணும் மாத்தணும்னு நினைச்சவங்களுடைய கனவு வண்டி வாகனத்துக்கு நிறைவேறும். அப்பா அம்மாவுக்கு நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க கும்பராசி. ஆனா அவங்களால அதை செய்ய முடியாம இருந்துச்சு. பட் இந்த காலகட்டங்கள்ல ஆஃப்டர் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அவர்கள் உறவுகளுக்கோ தாய் தகப்பனாருக்கோ நிறைய விஷயங்களை செஞ்சு அவங்க அழகு பார்க்கக்கூடிய காலமாக அமையும். அதே மாதிரி சாமி இந்த குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த வேண்டுதல்லாம் நிறைவேறும் காலம் இதாச்சாரு. ஆமா சார், 5 வருஷமா குலதெய்வ கோயில் போகணும், பொங்கல் வைக்கணும்னு நினைப்பாங்க சார். தேதி குறிச்சுட்டு போக முடியாம இருக்கும். அவங்க வரல, இவங்க வரல, வீட்டுக்காரர் லீவு கிடைக்கல, அவங்க இப்படியே போயின்னு இருந்துச்சு சார். ஆனா அந்த பீரியட் நிச்சயமா அது பலிதமாக மாறும் சார். அதே மாதிரி பிசினஸ் இந்த 5 வருஷத்துல கும்பராசி எது பண்ணியிருந்தாலும் பெரிய சக்சஸ் இல்லை சார். கௌரவத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்க. லட்சம் போட்டாலும் லாபம் பார்த்துருக்க மாட்டாங்க. வேற வழி இல்லை, பண்ணுவோம் அப்படின்னு தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மார்ச்சுக்கு பிறகு பணம் வரும் சார். அந்த 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 ரிட்டர்ன்ஸ் அவங்க பார்ப்பாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. கல்யாண வயசுல குழந்தை வச்சிருந்து அலைன்ஸ் பார்க்கறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நல்லபடியா சுபப்பிராப்தமா கூடி வரும். 6ல குரு உச்சத்துல வரப்போறார். எதிரிகள் எல்லாரும் விலகுவார்கள், சத்துரு தொல்லைகள் விலகும், கடன் நெருக்கடிகள் விலகும், மருத்துவ செலவுகள்லாம் கும்பராசிக்கு குறையும். ஆன்சைட்டி, டெப்ரெஷன், ட்ரௌமா அப்படின்னு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருந்த வழிகள் எல்லாமும் சரியாகும். இல்லாத நோய்க்கு வைத்தியம் பார்த்துருப்பாங்க கும்பராசி. இல்லாத பிரச்சனைகளை தானே தனக்குள்ளேயே உருவாக்கிக்கிட்டு அது நமக்கு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு வரியில சொல்லணும்னா கும்பராசி இந்த 5 வருஷத்துல போகாத கோவில் இருக்காது, பார்க்காத ஜோசியர் இருக்காது, பண்ணாத பரிவர்த்தனைகள் இருக்காது. எல்லாம் செஞ்சு கூட கடவுள்கிட்டே சண்டை போடலாம், சாமி இருக்கா அப்படின்னா இனிமேல் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பயப்பட வேணாம். 6ஆம் இடத்தில் ஒரு தைரியமான இடத்துல குரு வந்து உச்சமடையும் பொழுது மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் விலகும், போட்டி பொறாமைகள் விலகும், வஞ்சகம் சூழ்ச்சி விலகும், கடன் நெருக்கடிகள் இருந்து மீளுவீங்க, எதிர்பாராத பொருளுதவி பண உதவி கிடைக்கும், விலகியவர்கள் எல்லாம் உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும். 7ல கேது இருக்கிறதுனால மட்டும் பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். 1000 நல்ல விஷயங்களை சொன்னாலும் ராகு கேது தோஷம் கோச்சாரப்படி இருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்தை பார்ப்பார். கணவன் மனைவியா இருந்தா புரிதலா இருங்க, விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். புதுசா நபர்கள் அறிமுகமாவாங்க. ஆணா இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பேசும்போது கவனமா இருங்க, பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட பேசும்போது கவனமா இருங்க. இல்லாட்டி தவறுதலான உறவுகள், தவறுதலான காதல் மலரக்கூடிய காலமாக இது இருக்கும். அதுல தேவையில்லாத உங்க மனசை கெடுத்துக்காதீங்க, உடம்பையும் கெடுத்துக்காதீங்க, எமோஷனலா அட்டாச் ஆகாதீங்க யாருக்கிட்டையும். அப்படி அன்பு பாசம் வச்சுட்டா பெரிய வழிகள் அதனால வரும். அதில் கொஞ்சம் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் கும்பராசி. அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையா இருங்க. இப்போ 5 வருஷம் நிறைய கற்றுக்கிட்டீங்க. யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் பணம் வாங்கினாலும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு சிபாரிசு பண்ணுறது, இன்னொருத்தவங்க பிரச்சனைக்கு போய் நீங்கள் மூக்க நுழைச்சு போனீங்கன்னா அந்த படி உங்கள் மேலே வரும். அப்போ செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கெல்லாம் படி வரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் யார் கூட பழகுறீங்க, யார் கூட பேசுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வியல் சூழல் மாறும். சனி 8 பார்க்கும்பொழுது அதில் கொஞ்சம் நீங்கள் நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நட்பை பெருக்குவதற்கு முயற்சி பண்ணணுன்றது என்னுடைய அன்பு வேண்டுகோள். 9ஆம் இடம் தகப்பனார் வழி சொத்து பத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். பூர்வீகத்துல பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா சரியாகும். சொத்து பிரிக்கிற இடத்துல தகராறு இருந்து போச்சு, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டையா இருந்த கும்பராசிக்கெல்லாம் இணக்கமா எல்லாரும் சேர்ந்து சொத்தை சரிசமமா பிரிக்கிறதுக்குரிய அனுகூலங்கள் உண்டு. தந்தையாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும். ரொம்ப குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 10ஆம் இடத்தை உச்சம் பெற்ற முதல் பார்வையா குரு பார்க்கிறார். ஸோ கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த வருஷத்துல ஒரு பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, பெயர் இருக்கு, புகழ் இருக்கு.
ஒரு நல்ல பொறுப்பு, நல்ல துறை, நல்ல வாய்ப்பை கடவுள் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு இருப்பவர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்க சார்னா ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் வேணும்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ரொம்ப குறிப்பாக 12வது இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு கோல்டன் பீரியடாகவே இருக்கும். பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைச்சவங்க பண்ணலாம். சில பிஆர் ரிஜெக்ட் ஆகிருந்தா கூட கடவுள் புண்ணியத்தில் இந்த வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த 7.5 சனியில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி நீங்கள் அழகாக சொன்னீங்க, குலதெய்வத்தெல்லாம் கும்பிடணும்னு நினச்சி இருந்த தடைகள் எல்லாம் கடவுள் அருளோடு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அவங்களுக்கு விலகும். தெய்வ அனுகூலம், தெய்வ பிராப்தம் நல்லாவே இருக்க போகுதுன்னே சொல்லலாம். ஸோ கும்பராசிக்கு ஒரு வரியில் சொல்லணும்னா ஒரு மன தெளிவு, மன நிறைவை தரக்கூடிய அடிப்படையில் இந்த சனிப்பெயர்ச்சி அவர்களுக்கு அமையும்னே சொல்லணும். ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராசியில ராகு இருக்கும் காலகட்டங்களில் உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல் எதுன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு பண்ணாம இருங்க. ராசியில ராகு இருந்தா சரக்கு அடிக்கலாம்னு தோணும். மது, மாது, சூது இந்த 3 விஷயத்தை என்டர்டெயின் பண்ணும் சார். ஒன்று குடிக்கணுன்ற எண்ணம் வரும், இல்லை பெண்கள் தொடர்பு, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் தொடர்பு உருவாகும். அப்படி இல்லாட்டி சூதாட்டம், கேளிக்கை விடுதி, கிளப்பு, ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் கும்பத்துக்கு என்டர்டெயின் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நெருப்புன்றது சொல்றதுனால சுடாது, தொட்டு பார்க்காம இருந்தா போதும். நிச்சயமா இதுக்கு எக்ஸ்ட்ரீமா இன்னொரு இருக்கும். கோயிலுக்கும் போய் அதுக்கும் ஆப்போசிட்டா அப்படியே போய் சாமியார் மாதிரியே மாறுற காலமும் இது இருக்கு. அழகா சொன்னீங்க. அதுவும் 100% நடக்கும். ஸோ தன்னைத்தானே ஒரு சித்த பிரம்ம மாதிரி போயிட்டு நீங்க அழகா ஒரு வார்த்தை போன ராசிக்கு பேசும்போது சொன்னீங்க, இவங்க பரிகாரம் சொல்லுவாங்க 10 பேருக்கு, இவங்க இந்த கோயில் போங்க, அந்த கோயில் போங்க, இந்த விளக்கேத்துங்க, அந்த விளக்கேத்துங்கலாம் ரொம்ப கைட் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க சாமியாரா மாறிட வேணான்றது ஒரு அன்பு வேண்டுகோள் தான். நிச்சயமா சாமி. கும்பராசியில் இருக்கும் குழந்தையும் படிப்பு ஸ்டடீஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் சார். கும்பராசிக்கு 2ல் குரு உச்சம் அடைகிறார். 2ஆம் அதிபதி உச்சம் அடைஞ்சு அந்த சொந்த வீட்டை பார்க்கறதுன்றது கண்டிப்பாக ஸ்டடீஸ்லாம் நல்ல பீக்கில் இருப்பாங்க சார். அவங்க ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுனா ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரும். அதே மாதிரி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நல்லதாக இருக்கும். படிப்பு சார்ந்த துறையில் யார் இருந்தாலும் அவர்களுக்கும் பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க விரும்பிய துறையில் சீட்டு கிடைக்கும். லேகிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இனிமேல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருப்பாங்க. ஏன்னா சனி ராகு ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் மந்தமாக இருந்திருப்பாங்க. சனினாலே மந்தக்காரகன் தானே. நல்லா படிக்கிறவன் டல் ஆகிட்டான், நல்ல மார்க் எடுப்பான்னு பார்த்தா கடைசியில் கம்மியாக எடுத்துட்டான். பயப்படாதீங்க, இந்த சனி பெயர்ச்சி ஆச்சுன்னா ரொம்ப இன்னும் சூப்பராக இருப்பார், பழைய மாதிரி வந்துருவார். இதுதான் பெரிய விஷயம் சாமி. கரெக்டாக எக்ஸாம் வர டயத்தில் ஷிஃப்ட் ஆயிருக்காரு. கரெக்டாக இருக்கு. அது பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் குருவும் பார்க்குறாரு, அது இன்னும் சப்போர்ட்டிவான விஷயம். ஏன்னா ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வேற ஜூனில் மாறாரு, கரெக்டாக அந்த நீட் எக்ஸாம் வர டைம். ஸோ அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் சூப்பராக இருக்கு. கும்பராசிலாம் ஜாலியாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக எது வேணாலும் செய்யுங்க. கடவுள் அருளோடு படிப்பு உங்களுக்கு பிடிச்ச துறை, பிடிச்ச காலேஜில் சீட் கிடைக்கும். சூப்பர் சாமி, நானும் வேண்டிக்கிறேன், நல்லா இருப்பாங்க. நிச்சயமா சாமி. இந்த 60 வயசுக்கு மேலே இருக்க கும்பராசிக்காரர்கள் படாத பாடுபட்டாங்க. அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்லணும்னு நினச்ச உடனே 60 வயசுன்னு சொல்லும்பொழுது ஒன்று தான் சார். எமோஷ்னல் ஆகாமல் இருக்கணும், மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். நிறைய விஷயங்கள் வழியாக இருந்தாலும் கடவுள் அருளோடு இந்த ஜென்மசனி விலகிட்டா அவங்களுக்கு நிம்மதி தான். ஏன்னா அவங்க பெருசாக எதிர்பார்க்கறது காசு பணம் இல்லை சார், நிம்மதியாக இருந்தால் போதும். கும்பராசியை கரெக்டாக யோசிச்சு பாருங்கள் சார். அவங்களுக்காக வருத்தப்பட மாட்டாங்க சார். இருக்கிறவங்கள நினச்சி போராடுவாங்க, இருக்கிறவங்கள நினச்சே வருத்தப்படுவாங்க. உடல் ரீதியாக நிறைய சித்திரவதையில் அனுபவிச்சாங்க, அதை போய் சொல்ல முடியாது சார். அந்த 2.5 வருஷம்லாம் நிறைய வைத்திய செலவு சார். பாவம் சார், தூக்கம் இல்லாத வலி, இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, மண்டை குடையுதுன்னா சொல்லுவாங்க சார். மரம்னு ஏறுதுப்பா, பயமாக இருக்குப்பா, 50 ஸ்கேன் எடுத்தாலும் உடம்புல ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரியே பயப்படுவாங்க சார். அது ராகு ராசியில் இருந்தால் பிரச்சனை. சனி இருந்தாலும் கண் இருந்தும் குருடு, காது இருந்தும் செவிடாக இருப்பாங்க, வாய் இருந்தும் வாய் பேச முடியாதவங்க இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வழியெல்லாம் அனுபவிச்சாங்க. ராசியில் இருக்கக்கூடிய சனி விலகிச்சனாலே ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் சார். இந்த 60 வயசுன்றதை விட கும்பராசி எல்லாருக்குமே இதை நம்ம சேர்த்தே கூட சொல்லலாம். நிச்சயமா சாமி. இந்த சுகர் வந்து அந்த சுகர்னால எங்கேயோ புண்ணு வந்து அது காலில் வச்சு பயங்கர படாத கரெக்டாக இருக்கு பாருங்க சார். ஏன்னா ராசியில ராகு கேது இருக்கும் பொழுது உடலில் ஊனம் ஏற்படும்னு சொல்லுவோம் சார். பொதுவாக ஊனம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால நான் சொல்லலை. அந்த மாதிரி உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நிச்சயம் நிறைய வருத்தத்துக்குள்ளாவாங்க. சரியாயிடும். ஆண்டவ புண்ணியத்துல பயப்பட வேணாம். அது சின்ன புண்ணு, கடவுள் ஏதோ பெருசா வர வேண்டியது இதோட போச்சு நம்ம நினைச்சோம். தலைக்கு வந்து தலைப்பையோட கண்டிப்பா அது உண்மையும் கூட தான் சார். வேற ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் வந்திருந்தா தாங்கியிருக்க முடியாது சார். பட் இந்த ஜென்மசனி முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா காயங்கள் இருந்தாலும் அது ஆறக்கூடியதாகவே இருக்கும். இனிமேல் படிப்படியான வளர்ச்சிகள் இருக்கும். நிச்சயமா சாமி. இவர்களுக்கான வழிபாடு ராசியிலே ராகு இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் ஸோ ராகு கேதுனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது சார். முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரக்கூடிய ராகு காலத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய துர்க்கை, அம்பாள் அல்லது காளி கோவில் சார், உக்கரமான சாமி எதுவா இருந்தாலும் ஒரு 2
2 விளக்கு மனசார வேண்டிக்கிட்டு சாமியை மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி தன் தலையை ஒரு 3 சுத்து வலதுபுறம் 3 சுத்து இடதுபுறம் சுற்றி சூளம் இருந்தா சூளம், அப்படி இல்லைன்னா கீழே போட்டு தன் காலால் மிதிச்சுட்டு வந்தாலே போதும். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பாவங்களும் கர்மாக்களும் என்னை விட்டு விலகி ஓடணும். கடவுளே, எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் இருக்கிற தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும், மனசுல அமைதி நிம்மதி சந்தோஷத்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்டாலே போதும். வேற ஒன்றும் வானம் சார் உங்களுக்கு. இதை கேட்டுட்டு ஜஸ்ட் அந்த பழத்தை சுற்றி போட்டு 2 விளக்கு ஏற்றி அந்த அம்மனை மனமுருக பிரார்த்தனை பண்ணால் போதும். மனோதைரியம் கூடும், மனசளவில் ஒரு தெம்பாயிடுவாங்க, தெளிவாயிடுவாங்க. கும்பம் இனிமேல் பயப்பட வேணாம். இனிமேல் கெட்ட நேரம்லாம் இல்லை. சனி ராகு இருந்ததெல்லாம் மிக கடுமையான நேரம், மரண வேதனைக்கு ஒப்பான காலம் சார். சித்திரவதையை அப்படியே அனுபவிச்சிருப்பாங்க சார். வாழ்க்கையில் தனியாக படுத்து அழுதுருப்பாங்க சார் நிறைய நாட்கள். அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் சார் தெரியும் அவங்க பட்ட சித்திரவதைலாம். அது எல்லாமே சரியாக போகுது, சூப்பராக இருப்பாங்க. நிச்சயமா சாமி, நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே. நன்றி சார்.